குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/2/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:31. திதி இன்று காலை 7:49 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாம யோகம் இன்று காலை 8:07 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் மாலை 5:59 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் மாலை 3:47 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. அதே மாதிரி இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு, பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி. இது வளர்பிறை அஷ்டமி தான். இருந்தாலும் பைரவருக்கு இன்றைக்கி வழக்கு போடுவது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நல்லது. இன்றைக்கி அவங்கவுங்க விருப்பம் போல் தீபத்தை ஏற்றலாம். ஏன்னா நிறைய பேர் வெத்தலையில் ஏற்றுறாங்க. 6 வெத்தலை வச்சு தீபம் ஏற்றி வைக்கிறாங்க. அதையும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு பைரவருக்கும் விளக்கு போடுவது மிக சிறப்பு. ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு இல்லையா? அதனால் அதை செய்க. அதே போல் 27 மிளகு கட்டி ஒரு வெள்ளை துணியில் தான் கட்டணும், சிவப்பு துணியில் கட்டக்கூடாது. அந்த வெள்ளை துணியில் கட்டி பைரவருக்கு இன்றைக்கி தீபத்தை ஏற்றுங்க. பியூர் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. மிக சிறப்பாக இருக்க. நினைத்தது நடக்கும். நோய் நொடியெல்லாம் விலகும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு மஞ்சள் துணி எடுங்க. அதில் பச்சை கற்பூரமும், அது கூட ₹1 காயினு, அது கூட 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க. போகிற காரியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி பணவசியம் மந்திரம் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். அதை நீங்கள் எழுதி வச்சு சொல்லுங்கள். அதை டெய்லி சொல்லலாம். அது உங்கள் விருப்பம். தினந்தோறும் சொல்ல, இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் சொல்ல, இல்லை செவ்வாய்க்கிழமையில் சொல்லலாம். எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், புதன், அங்காரகன், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்திருக்கிறார்கள். அதே போல் மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இன்றைய தினம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. அந்த 5 கிரக சேர்க்கைன்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் சில ராசிக்கு கொடுக்கும். அது எந்தெந்த ராசின்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம இந்த மந்திரம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இது ஸ்ரீ சக்கரம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ரீ சக்கரம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். பூஜை அறையில் ஸ்ரீ சக்கரம், மகாமேரு இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லும்போது சகல சௌபாகியமும் கிடைக்கும், சர்வசக்தியும் கிடைக்கும். இது சில பேரெல்லாம் ஸ்ரீ சக்கரம் வச்சுருப்பாங்க வீட்டில், மகாமேரும் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், அமுச்சு வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட வாங்கி இதை வச்சு பூஜை செய்யலாம். இது பணவசியத்துக்கான மந்திரம். ஸ்ரீ சக்கரத்தின் அதிசயம் இது. ஸ்ரீ சக்கரம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தையும் சக்தியும் கொடுக்கும். இந்த மந்திரம் என்னன்றதை சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஏன்னா ரொம்ப நீட்டாக நம்ம சொல்லணுன்னா அது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த மந்திரம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் ஆதிசக்தியே
பராசக்தியே சகலமும் சர்வமும் மமவசம் வசிய வசிய ஓம் ஐம் ஓம் நமக. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட பணம் வசியமாகும். இது ஸ்ரீ சக்கரம் வச்சு சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல மடங்கு சக்தியை கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இதுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னா கல்கண்டு வைக்கலாம், பால் வைக்கலாம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வைக்கலாம். சில பேர் திராட்சை முந்திரியெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருப்போம், அதில் 2 வச்சு அதை பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது அது வசியத்தன்மையை கொடுக்கும். இன்னொரு வாட்டி மந்திரம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் ஆதிசக்தியே பராசக்தியே சகலமும் சர்வமும் மமவசம் வசிய வசிய ஐம் ஓம் நமக. இதுதான் மந்திரம். இதை 108 முறை சொல்லுங்கள் தினந்தோறும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் இன்னும் சக்தி அதிகமாக கிடைக்கும், நினைச்சது நிறைவேறும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய தினம். புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சு திறமைகள் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிக்கின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் இன்னைக்கு உருவாகின்ற ஒரு நாளாக இருக்குது. வாக்குறுதி அளிப்பதில் மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க, அதான் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திலேயே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நிதானத்தை காட்டுங்க. எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். உற்பத்தி துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. 7 நாட்டு சனி பொங்கு சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் தனவரவு நன்றாக இருக்கும். மங்கு சனி நடக்கிறவங்களாம் கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கல்வியில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் அமையும். வேலை சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனசில் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பத்தெல்லாம் தூரமாக தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு தெளிவோடு சிந்தனையோடு இன்றைக்கி இருங்க, சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான், சிந்தனை போக்கில் கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த செலவு சுப செலவாக மாற்றிக்கங்க. குடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப கவனம் இன்றைக்கி இருக்கணும். வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்றைக்கி இருக்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிந்து இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். சக ஊழியர்கள் பற்றிய
புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு அலைச்சலும் இருக்கும், அனுகூலமும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம்தான் இன்றைக்கி தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வேலையில் ஒரு புதுவிதமான சூழல்லாம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். வெற்றியும் இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும். இன்றைக்கி லாபங்கள் கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இன்றைக்கி இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்புங்க. அதே மாதிரி சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள்லாம் அதிகரிக்கும். அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். இன்றைக்கி உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. என்னென்னா, பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தை வைக்கணும். அதே மாதிரி நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து போனால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் மறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தடையாக இருந்தவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி தெளிவுகள் இன்றைக்கி பிறக்கும். வேலையில் அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறாங்க பணியாட்கள்னால் அவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் மட்டும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி வங்கி சார்ந்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பரிவு வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. அலைச்சல் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் ரொம்ப கவனம் இருக்கணும்.
உறவுகளிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். உயர் அதிகாரிகளால் எதிர்பார்த்த சில ஒத்துழைப்புகளால் தாமதமாக இன்றைக்கி கிடைக்கும். புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு எல்லா விதத்திலும் நிதானமாகவும் கவனமாகவும் பயணங்களில் வேகம் இல்லாமல் விவேகத்தோடும் செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். விசாகம் நட்சத்திரம் பொறுமை இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி போகும். சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாள். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. மருத்துவத்துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருப்பணி சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி கூட்டு தொழில் செய்பவர்கள், நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி உதவிகரம் செய்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சியும் இருக்கும். பயணங்களால் வெற்றி கிடைக்கும். மனசில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஓங்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் நிர்வாக திறமையெல்லாம் வெளிப்படும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்தால் எல்லாவற்றிலும் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்டமும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்றைக்கி விலகும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனசில் நேர்மறை சிந்தனைகள்லாம் மேம்படும். விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மையான வாய்ப்புகள் இருக்கும். வார்த்தையில் மட்டும் நிதானத்தை காட்டுங்க. ஏன்னா 2ஆம் இடத்திலே உங்களுக்கு கிரக சேர்க்கை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் நன்மையை நடக்கும். நெருக்கமானவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பல்லு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைவு வந்தாலே பல்லு தலைவலி கண்டிப்பாக வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆசைகள்லாம் இன்றைக்கி மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு குடும்பத்திலும் ஆகட்டும், சக ஊழியர்கள் ஆகட்டும், அலுவலகத்திலும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகிற நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திர வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எதிராக இருந்தவர்கள்லாம் விலகி செல்வார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஆரோக்கியம் தெளிவு பெறும் இன்றைக்கி. அதே மாதிரி பழைய கடன் பாக்கிகளை குறைப்பீங்க. உத்தியோகத்தில் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகாரமும் அதிகரிக்கும் இன்றைக்கி. பொறுப்பும் அதிகாரமும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் ஒரு மேன்மையான சூழல்லாம் ஏற்படும். இன்றைக்கி தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுத்த காரியத்தில் கைகூடக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமாகும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வழக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உறவினர்கள் வழியில் சில உதவிகரம் கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். எதிர்பார்த்த சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் பயணங்களால் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.